சகோதரர் வந்து சில பள்ளிவாசல்கள் எல்லாம் நீங்க பிரச்சனை பண்றீங்க, புறையார் பள்ளிவாசல்ல பிரச்சனை பண்றீங்க, துளசியாப்பட்டினம் பள்ளிவாசல்ல பிரச்சனை பண்றீங்க, அப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. வந்து இப்ப நீங்க சொல்ற பள்ளிவாசல் எல்லாமே வேறு யாரோ ஒருத்தவங்களுடைய பள்ளிவாசல்ல போய் நாங்க உரிமையை கொண்டாடக்கூடிய விதத்துல இது எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க போய் சொல்லல. சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்ல போயோம், ஜாக்கினுடைய பள்ளிவாசல்ல போயோம், இந்த பள்ளியில நாங்க தான் பயான் பண்ணுவோம், இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நாங்க சொல்ல கிடையாது. அப்படி ஒரு காலத்திலேயே நம்ம சொல்ல போறது இல்லை. இப்ப நீங்க சொல்ற பள்ளிவாசல் யாருக்குரிய பள்ளிவாசல்? தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல், டிஎன்டிஜேவினுடைய பள்ளிவாசல். தௌஹீத் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல்ல இன்ன பிற நபர்கள் அத்துமீறக்கூடிய வகையில இல்ல நாங்க உள்ள நுழைஞ்சு நாங்க தான் பயான் பண்ணுவோம், நாங்க தான் உரை நிகழ்த்துவோம், ஜும்மா உரை பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஜும்மாவுக்கு நம்ம தாய் போடுறோம், துளசி நம்ம மர்க்கஸ் தானே தாய் போட்டா இவர் என்ன செய்யறாரு? 12:30க்கு ஜும்மான்னு வைங்க. இந்த தரப்பு பிஜே உடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்கள், அப்படி இருக்கக்கூடிய சொற்ப நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா 12:30க்கு ஜும்மானா இவர் 12:25க்குலாம் ஏறிடுறாரு. ஏறி ஒரு வாரம் மைக்க பிடிச்சி பயன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சவங்க நாங்க சொல்றோம் இது முறை இல்லை. நிர்வாகம் டிஎன்டிஜே நிர்வாகம், இடம் டிஎன்டிஜே அனுபவத்திற்குரியது, கட்டடம் அவங்க டிஎன்டிஜேவுக்கு தான் தந்தாங்க, நாங்க தான் பயன் பண்ணுவோம், நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றோம். அவங்க கேட்கறதா இல்ல. 2வது வாரம் இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சு நாம மாநிலத்திலிருந்து நிர்வாகி அனுப்பி வைக்கிறோம். அவங்க பிரச்சனை பண்றாங்க, நாம போய் பயானுக்கு போட்டு அந்த பிரச்சனை வராத வகையில சுமூகமாக்கி விடுவோம்னு அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வச்சு நாங்க 12:30 மணிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிர்வாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாலே மெம்பர்ல ஏறாரு, 12:20க்குலாம் ஏறாரு. 12:30 என்று சொன்னால் 12:20 இந்த மாதிரி 10 நிமிடத்திற்கு முன்பாகவே மேடையில் ஏறி பயானுக்கு போறாரு. இப்பதான் பிரச்சனையா வரும். 2வது துளசியாப்பட்டினம். துளசியாப்பட்டத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா அது எங்க சொத்துங்கிறார். என்ன எங்க சொத்து? அது புறம்போக்கு. புறம்போக்கு எங்க அனுபவ பாத்தியத்தில் விட்டு இருந்துச்சான். இத ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, உங்கள்ட்ட இருந்துச்சுல அனுபவ பாத்தியதுக்கு இருந்தா அனுபவ பாத்தியதுக்கு என்ன ரெக்கார்டு வச்சுக்கிறீங்க? புறம்போக்குன்னு சொல்லி அது புறம்போக்கு புறம்போக்குன்னா யாரு இருக்கிறான் அவனுக்கு தானே. அப்படி மக்கள் இப்ப அறியாத மக்கள் எப்படி வழங்கி வச்சிருக்காங்கன்னா புறம்போக்குன்னா என்ன, யாருக்கும் சொந்தம் இல்லை, நான் போய் எடுத்தா எனக்கு, நீ போய் எடுத்தா எனக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வர்ற மாதிரி அது புறம்போக்கு, எங்க அனுபவத்துல வந்தது, அப்ப எங்க சொத்து அப்படிங்கிறாரு. அப்ப இந்த புறம்போக்கு தான் சட்டமா? புறம்போக்குன்னு அதானா? புறம்போக்கு என்று சொன்னால் அந்த ஊர்ல 850 ஹெக்டேர் அளவுக்குரிய இடம் புறம்போக்கு. அந்த புறம்போக்கு என்பதுல 2 வகை இருக்கிறது. அரசாங்கம் யாருக்கும் ஒதுக்கீடு செய்யாத புறம்போக்கு, ஒதுக்கீடு செய்து கொடுத்து எங்க இடம்தான் நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அனுமதிக்கிற புறம்போக்கு ஒரு வகை இருக்கிறது. இப்ப அந்த துளசியாப்பட்டினத்தில் உள்ள வீடுகள்ல 75% வீடுகள் அந்த புறம்போக்கில் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. சரியா? எப்படி கட்டப்பட்டிருக்கு? அதுல உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துக்கு சொந்தக்காரருக்கு இப்ப யார் கையில் இருக்குதோ அதுக்கு கிராம நிர்வாக அலுவலர் வண்டுவாஞ்சேரி வேதாரண்ய வட்டம் அவர் எழுதி கொடுத்த ஒரு சர்டிபிகேட்டை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் 34 வண்டுவாஞ்சேரி கிராமம் துளசியாப்பட்டினத்தில் வசிக்கும் முகமது ஹசன் மகன் சாகுல் ஹமீத், முகமது ஹசன் மகன் சாகுல் ஹமீத் என்பவர் மேற்படி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான தோப்பு புறம்போக்கு, அரசுக்கு சொந்தமான தோப்பு புறம்போக்கு அந்த எண் 28.7 4/100 டோர் நம்பர் போட்டு கதவிலக்கம் கொண்ட ஆர்சிசி கட்டிடம் கட்டியுள்ளார். அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டியுள்ளார். அடிமனை அரசுக்கு சொந்தமான தோப்பு புறம்போக்கு எனவும் ஆர்சிசி கட்டடம் திரு சாகுல் ஹமீத் என்பவருக்கு சொந்தமானது எனவும் சான்று வழங்கப்படுகிறது. இச்சான்று
மின் இணைப்பு தொடர்பாக வழங்கப்படுகிறது இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்படிதான் கொடுப்பாங்க. அதாவது புறம்போக்குல அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, சும்மான கிடக்குது யூஸ் பண்ணிக்கிறேங்கன்னு கொடுத்துருவாங்க. எல்லாரும் அதை வீடு கட்டிக்கலாம். என்ன செய்ய முடியாது, ஒரு ஆளுக்கு விற்க முடியாது. விற்கிறதுனா கூட விற்கலாம். எப்படி விற்கலாம்னு கேட்டா, நமக்குள்ள வித்துக்கலாம். அதாவது எனக்கு இந்த ஒரு ஒரு 5 சென்ட் எனக்கு புறம்போக்கு இடத்த நான் தந்துட்டாங்கன்னு வைங்க, நான் வீடு கட்டிக்கலாம், அரசாங்கம் அனுமதி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி கரண்ட் பில்லு கரண்ட் மின் இணைப்பு வாங்கிக்கலாம், சாக்கடை இணைப்பு வாங்கிக்கலாம், ரோடு போட்டுக்கலாம். ஒரு ஊருக்கு வீட்டுக்கு என்னென்ன அடிப்படை சாக்கடை வசதி, என்னென்ன தேவை, குடிநீர் இது எல்லாமே தேவை இருக்கும்ல. இதெல்லாம் புறம்போக்கு தரமாட்டாங்க. புறம்போக்கு எப்ப தருவாங்கன்னு கேட்டா, அந்த புறம்போக்கு பர்மிஷனோடு இருக்கிறார்கள் ஒரு சான்று வந்தா, அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, கீழே உள்ளது எங்களுக்கு, மேல உள்ளது உனக்கு. என்னைக்காவது ஒரு அரசுக்கு தேவைப்படுமையானால் எடுத்துக்கிடுவாங்க. அதான் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அரசுக்கு தேவையில்லை தந்துட்டாங்க, ஓட்டு பொறுக்கிற காலத்துல எடுக்க மாட்டாங்க. இப்படி 100 ஆண்டுகளாக அவங்க அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். புறம்போக்கு ஏதோ ஒரு ஊர்ல பூரா பட்டா போட்டு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி, இந்த பள்ளிவாசல மட்டும் புறம்போக்குல இருந்த மாதிரி, ஜமாத்தோடு கைப்பற்றி நாங்க ஆக்கிரமிச்சுட்டோங்கிற மாதிரி சொல்றீங்களே, அது இல்லை. இது அந்த ஒருத்தர் வந்து இருக்கு, பரம்பரையா இருக்கிறாங்க. அவங்க 100 ஆண்டுகளாக அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து அதுல கரண்ட் வாங்குறதுக்காக போகும்போது, கரண்ட்டுக்கு மின்சாரத்துக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா, புறம்போக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு தான் உள்ள வந்து சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். அப்படி அந்த ஊர்ல எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதுனால இவர் ஒரு சான்றை கேட்கிறாரு. அவங்க என்ன செய்யாங்க, மின்சாரத்துக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க, கீழே உள்ளது எங்களுக்கு உள்ளது, மேல உள்ள இந்த ஆர்சிசி கட்டடம் உங்களை சேர்ந்தது, மின் இணைப்புக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, இந்த பேப்பர் கொண்டை கொடுத்து கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன் வாங்குறது. அப்ப இது இந்த மாதிரியான புறம்போக்குகள் வந்து நீங்க என்ன போய் உட்கார்ந்தவனுக்கெல்லாம் எடுக்க முடியாது. அது அவனுக்கு தான் உரிய. நல்லா விளங்கிக்கிறேன்னு. புறம்போக்குன்னு சொன்னா ஒருவனுக்கு ஒதுக்கப்பட்ட புறம்போக்கு. நீங்க சொல்ற புறம்போக்கு சட்டம் எதுன்னு கேட்டா, யாருக்கு இல்லாம இருக்க, யாருக்கு ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய புறம்போக்கு இருக்கு, அரசுக்கு சொந்தமானது. அதை ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துருவாங்க. அது நினைச்சா காலி பண்ணிடுவாங்க. அது ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு ஏதோ ஒரு தேவையை முன்னிறுத்தி அரசாங்கம் என்ன செய்வாங்க, இருந்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவங்க குடியிருந்து வரலாம். அவங்க என்ன செய்யலாம், கரண்ட் வாங்கி கொள்ளலாம். அதை ஒருத்தர் சொந்த வீட்டில் என்னென்னலாம் செய்வானோ அதை அனைத்தும் அவன் செஞ்சு கொள்ளலாம். அவனுக்கு பிறகு அவனுடைய வாரிசு அதை எடுத்துக்கொள்வான். அந்த அவனுடைய வாரிசு அதை எடுத்துக்கொள்வான். இந்த புறம்போக்குல என்ன எடுத்தாலும் அதன் தரை அரசுக்கு சொந்தம். விட்டுட்டாலும் விட்டுருவாங்க. அது இன்னொருத்தர் சொன்னார் 120 வருஷம் ஆச்சுன்னா அதுவும் விட்டுட்டு வந்துருவாங்க. அது நமக்கு உள்ள நான் போக விரும்பல. அப்ப வந்து 100 வருஷமாக அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு உரிய ஒரு இடம் அவர் பேர்லாம் கட்டணம் வாங்கி இருக்குது, அவருக்கு தான் சொந்தம்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். புறம்போக்கு இடம் நாங்கள் போய் கைப்பற்றிக்கிட்டு உட்காந்துட்டோம், எங்களுக்கு தானே சொந்தம்னா இதுவும் அதை மாதிரி தான். இது ஒருத்தனுக்கு சொந்தமானதான். இது புறம்போக்குங்கிறது வந்து நமக்கு சொல்லிக்கிறது தானே தவிர, அரசாங்க அனுமதி வாங்கிட்டான்னா அவன் இடம் தான் அது. நீ வாடகைக்கு ஒரு இடத்தையும் உன் இடங்கிற, அரசாங்கம் 100 வருஷமா கொடுத்த ஒரு இடம் அவன் இடம் இல்லாம போயிடாதா? அப்ப இப்படி திருப்புறாரு. புறம்போக்கு இடம் நாங்கள் அனுபவம் மீட்டு கொடுத்தோம். என்ன மீட்டு கொடுத்த? அதான் அவங்கள்ட்ட இப்ப இருக்குது. எந்த அவங்க கரண்ட் பில்லு கட்டியிருக்கிறாங்க, என்ன எல்லாமே இருக்குது. அதாவது வீட்டு வரி ரசீது, ஒரு ரசீது கூட படிவம் எண் 12 வந்திருக்குது. வீட்டு வரி ரசீது வந்து 305 ரூபாய். யார் கட்டியிருக்கிறா, அந்த டோர் நம்பர்ல உள்ள பள்ளிவாசல்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துக்கு எம் சாகுல் ஹமீது அவர் தான் வீட்டு வரி கட்டுறார். நீங்க ஜமாத்து ஆக்கிரமிச்சு நீங்க புறம்போக்கு வச்சிருந்தீங்கன்னா, ஜமாத்து பேர்ல இல்ல புறம்போக்கு ரசீது, வீட்டு வரி கட்டணும். வீட்டு வரி ரசீது தான் இருக்குது, வீட்டு வரி ரசீது. சரியா? சாகுல் ஹமீதுங்கிற பேர்ல தான் இருக்கு வீட்டு வரி ரசீது. அதுக்கப்புறம் வந்து மின் கட்டணம் சாகுல் ஹமீது பேர்ல தான் இருக்கு, மின் கட்டணம். இந்த மாதிரி நீ ஆதாரம் காட்டணும். முத்துப்பேட்டையில பேசினது பத்தாது, நீ என்ன செய்யணும், இந்த ஆளுக்கு ஆதாரம், இந்த ஆளுக்கு நாங்க வச்சிருந்துக்கு ஆதாரம் காட்டணும். அதே மாதிரி வந்து இன்னொரு அடுத்த வருஷத்து வீட்டு வரி ரசீது. அப்ப எல்லாமே சாகுல் ஹமீது யார் இப்ப உரிமையாளர் சொல்றோமோ அடுத்த மாசம் மின் கட்டணம். இப்ப உள்ள வரைக்கும் கிட்டத்தட்ட வரும் காட்டுறேன். அப்ப வந்து மின்சாரம் அவங்க பேர்ல இருக்குது, வீட்டு வரி அவங்க பேர்ல சாகுல் ஹமீதுங்கிற ஒரு தனி நபர் பேர்ல இருக்குது. அரசாங்கம் அவரு தான் ஒதுக்கி இருக்கு. புறம்போக்கு என்பதை முந்தைய இருக்கு, பாரம்பரியமா இருக்குது. கரண்ட் வாங்குறதுக்காக ரினிவல் பண்ணி கொடுக்குது, கரண்ட் வாங்குறதுக்காக வேண்டி ரினிவல் பண்ணி கொடுக்குது. இப்ப இந்த சொத்துடைய ஒரு சட்ட நிலை என்னன்னு கேட்டா, அது அவங்களுக்கு தான் உரிமை. இது புறம்போக்கு சொன்னா துளசியா பட்டணமே புறம்போக்கு போயிடும், 50 பேர் எழுதிடணும்.
850 ஹெக்டர்ல உள்ள ஆட்களை என்ன செய்யணும், வெளியேற்றணும். அவங்களாம் 75% பேர் பங்களா வீட்டுலாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது புறம்போக்கு இல்லை, அவங்களுக்கு உரிமை அரசாங்கம் தலையிடாது கொடுத்துருச்சு. அரசுக்கு தெரிஞ்சு அரசு அனுமதியோட எழுத்துப்பூர்வமான சட்டப்பூர்வமான ஆர்டர் உத்தரவோட அவங்க என்ன செய்யறாங்க, பயன்படுத்திட்டு வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா பழைய காலத்து அந்த பத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகலாயர்கள் காலத்திலிருந்து உள்ளதா இருக்குது. அது பத்திரமே என்ன இருக்குன்னா தோ அனா உருதுல எழுதியிருக்காங்க. பத்திரம் வந்து அக்ரிமெண்ட் போடுற பத்திரம் இருக்குல்ல, தோ தால் வாவ் தோ போட்டு அலிஃப் நூன் தோ அனாவுடைய அந்த சொத்து பத்திரம், அது அந்த அக்ரிமெண்ட் போட்டது. அப்ப இந்த முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் இதை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இவ்வளவு இருக்கு, அந்த காலத்துல இருந்து இது வருது. தோ அனாவுடைய பத்திரம் வரைக்கும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இது புறம்போக்குங்கிறது சரிதான் சொன்னாலும் புறம்போக்கைய நீ வந்து கொடுத்தது கொடுக்காது ரெண்டா பிரிக்கணும். இவங்க என்ன செய்ய முடியாது, அந்த சொத்தை பத்திரம் போட்டு அவங்களுக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு அந்த சாகுலமிங்கிற இன்னொருத்தர் விற்கிறான்னு வைங்களேன், விற்கிறாருன்னா அந்த ரேட் அனுசரித்து இன்னொருத்தர் வாங்கிக்கிடுவாரு. வாங்கிட்டாலும் என்ன அர்த்தம், அது மேலே உள்ளது அவருக்கு, கீழே உள்ள அரசாங்கத்துக்குன்னு அர்த்தம். இதை போய் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் எங்களுக்குன்னு பதிவு பண்ணி கேட்டால் பதிவு கொடுக்க மாட்டான். யாருக்கும் அந்த ஊரில் அந்த புறம்போக்குள்ள இருக்கிற யார் சொத்துமே ரிஜிஸ்டர் பண்ண இயலாது. ரிஜிஸ்டர் பண்ண நிலத்துக்கு சேர்த்து வந்துடும்ல, நீ முழு உரிமை இல்லைல்லப்பா, நீ இது இருக்கிறதுக்கு தானே வச்சிருக்க, அதுக்கு எப்படின்னு வந்துடும். அதனால நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பத்திரம் போட்டுக்கொண்டு அப்படிதான் விற்பாங்க. ஏன் சென்னையில் நேதாஜி நகர் இருக்குது, அங்கே நான் வாங்கினா நமக்குள்ள வச்சுக்கிறது தான். அங்கே என்ன செய்ய முடியாது, பத்திரம் போட முடியாது. அதெல்லாம் நேதாஜின்னா அவர் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் இல்லையா, அவர் பேர்ல பர்மாவில் இருந்து அகதிகளாக வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒதுக்கி குடியிருந்துட்டு போறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. இடத்த கொடுக்கல. இடத்த கொடுக்காதனால என்ன செய்யுது, அவங்க தான் பல தலைமுறையாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் புறம்போக்கு எடுத்துக்கிறீங்களா போய் இப்போ அங்கே புறம்போக்கு அம்புட்டு புறம்போக்கு நகரில் பூரா போடுங்க, போய் 200 மரக்கசை கட்டுங்க புறம்போக்குண்டு பின்னி எடுத்துருவாங்க. அப்படியே புறம்போக்குண்டாலும் ஒருத்தன் கையில் இருக்குதா, புறம்போக்குண்டாலும் ஏன் கண்டோன்மெண்ட்லாம் என்ன, மெட்ராஸில் கண்டோன்மெண்ட் இருக்குது, திருச்சியில் கண்டோன்மெண்ட் இருக்குது. கண்டோன்மெண்ட்ங்கிறது என்ன, ராணுவத்துக்கு சொந்தமான இடம், எந்த நிமிடம் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் இடம் மேலே கட்டணம் கட்டிக்கலாம், அவனுக்கு தேவையில்லைன்னு விட்டு வச்சிருக்கான், போங்கடான்னு வச்சுக்கிறான். கண்டோன்மெண்ட் ஏரியாங்கிற பூராவும் என்னது, எல்லாம் ராணுவம் மிலிட்டரிக்கு சொந்தமானது. அந்த இடத்த சும்மா தானே இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கோ நோக்கத்துக்கோ அவங்க வந்து விட்டுருக்குறாங்க. அதை விற்கிறாங்க, வாங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆர்டர் கூட எடுத்துடலாம். அரசாங்கம் அந்த ராணுவத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த ஒரு கோர்ட்டுக்கிட்டலாம் இங்கே போவே இயலாது. கண்டோன்மெண்ட் ஏரியாவில் காலி பண்ணணும்னு முடிவெடுத்தான்னு போய்ங்க ராணுவம், நீங்கள் ஒரு நோட்டீஸை மட்டும் அனுப்பி வச்சு திருட்டு போயிடுவான், அப்படியே எடுத்துக்குவான். அது வந்து நீங்கள் புறம்போக்கடைன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா, அது ஆக்கிரமிப்பு தானே. அனுமதிச்சிருக்கிறான். அனுமதித்து ஒருத்தனை கொடுத்து அதை உரிமையாக ஆக்கி அப்படி ஆக்கி இருக்கும் பொழுது புறம்போக்குன்னு சொல்லலாமா, இது புறம்போக்கா? அப்போ அவன் இத்தனை வருஷமா அனுபவிச்சானே, அவன்கிட்ட பார்த்துட்டு வந்தானே, அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? நீ புறம்போக்கு சொன்னாலே ஒரு மார்க் அடிப்படையில் கொடுத்துறாது, அதுக்கு ஒரு சொந்தம் தானே அவனுக்கு. அந்த இடத்த ஃப்ரீயா கொடுத்துச்சுல, இத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்தா கூட என்ன அர்த்தம் அது? அப்ப அது புறம்போக்கா இருந்துச்சான். நாங்கள் போய் அனுபவிச்சு ஆக்கிரமித்து, நாங்கள் போய் அனுபவ பார்த்தது எங்களுக்கு வந்து விட்டது. அது பேப்பர் காட்டு, நாங்கள் அடின சாவுல மீதுக்கு உள்ளது காட்டிட்டேன், இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன். அப்ப சாவுல மீதுக்குரியதான் என்று இருக்கும்போது உனக்குரியதை காட்டு பார்ப்போம். அப்ப இது வந்து அடுத்தவனுக்கு சொந்தமானது. ஏதோ அவங்க வந்து அந்த தீவு திரள் மாநாடு நடத்தணும் இல்லையா, அந்த மாநாட்டு நேரத்தில் அவங்க போராட்டத்துக்கு என்ன மாநாட்டுக்கு வந்தாங்க. துளசியாப்பட்டத்து ஆட்கள் வந்துட்டு திரும்பி போற வழியில 2 பேரும் மூத்தா போயிட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும், துளசியாப்பட்டது தீவு திரள் நம்ம பேரணி நடத்தணும்ல, மாநாடுலாம் நடத்தணும்ல பெரிய அளவுல, சிறையினர் அந்த இடஒதுக்கீடுக்காக வேண்டி. அதுக்கு பிரதமர்லாம் பார்த்தோம்ல, மன்மோகன் சிங் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் திரும்பி போகும்போது அந்த 2 சகோதரர்கள் இறந்துட்டாங்க. இறந்த உடனே நம்ம என்ன, அப்பதான் இந்த ஜமாத்தோட அவங்க இடஒதுக்கீடுக்காக வந்தவங்க ஜமாத்தோட ஈடுபாடு வருது. அப்ப இந்த இறந்தவருடைய குடும்பத்தெல்லாம் முதலெல்லாம் செஞ்சோம். அப்ப இருந்தே அவங்க தௌஹீத் சிந்தனையிலே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஜமாத்து நல்ல ஒரு ஜமாத்தா இருக்குன்னு இருந்தாங்க. நீங்க வழிகட்டு போனோன்னு வேணான்ட்டாங்க, இருக்கும்போது அனுமதிச்சாங்க, எங்க இடம் தான், நீங்க செயல்பட்டுக்கிறீங்கன்ட்டாங்க. இதே மாதிரி விஷயம் தான் இது. எப்படி வந்து நீங்க புறம்போக்குன்னு சொன்னாலும் அது அவங்க உரியது தான். உரியதுன்னா என்ன அர்த்தம், இதுவும் உரிமை தான். உரிமை தானே கொடுத்துருக்காரு அவரு, அந்த அதிகாரி கரண்ட்டுக்கு தானே கொடுத்துருக்குறான். இன்னொருத்தர் கரண்ட் நீங்க வாங்க முடியுமா? இன்னொருத்த இடத்துல இருந்துகிட்டு எனக்கு மின்சார இணைப்பு தந்தா தருவான், அவன் தரமாட்டான். உங்களதுன்னு ஒத்துக்கிட்டாதான் தருவான். அப்ப அந்த மாதிரியான ஒன்றா இருந்தாலும் அவனுடைய உரிமையா இல்லையா? புறம்போக்கு என்று சொன்னால் அப்ப இந்த புறம்போக்கு மாதிரி வச்சிருக்கிற ஆளுக்கு தவி செய்து வாடகை கொடுத்து விடாதீங்க. இவங்களுக்கு உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, புறம்போக்கு அனுபவ பாத்தியம். அனுபவ பாத்தியம் உங்கள்ட்ட இருக்குது,
அனுபவ பாத்தியதைக்கு ரேட்டு அதை விளங்கிருங்க. அனுபவ பாத்தியதைக்கு விற்கலாம். அப்படியே பகுடி வாங்குறாங்க. அது என்னது? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு இடத்துல கடையை பிடிக்கணும், காடு மாதிரி இருக்கு. அந்த கடையை பிடிச்சதுனால அதுக்கு வேல்யூ ஏறிக்கணும். அந்த இடத்த 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இருப்போம். அதுக்கு நல்ல கடை ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு வைங்களா, அது மக்கள் வரப்போன்னு அது வந்து ஒரு இதாயிரும். அப்போ காலி பண்ணுவோம் என்ன செய்வான் தெரியுமா? நீ தர்ம சுடுகாடு, நான் வந்து இதில் உழைச்சி பாடுபட்டு உண்டாக்கி இருக்கிறேன், இதுக்கு வந்து ஒரு பகுதியாக இந்த குட்வில்க்கு எனக்கு தான்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கே இருக்குது. அது குடும்பம் கூட ரெண்டாவது விஷயம். அதுவே உரிமைன்னு ஒத்துக்கிறது உலகம். நீ என்ன செய்யறன்னா, ஒரு பாரம்பரியமா ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பேர்ல வீட்டு வர ரசீது இருக்குது, அவன் பேர்ல கரண்ட் பில் இருக்கு, உன்னை அனுமதிச்சான், போர்டு வச்சுக்கிற அனுமதிச்சான், இந்த பொறையால் அனுமதிச்ச மாதிரி ஒருத்தன் அனுமதிச்சான் என்பதை வந்து அனுமதி இருக்கிற வரைக்கும் தானே செய்யணும். அனுமதி இல்லைன்னா வெளியே வந்துட வேண்டியதானே. இதுல போய்கிட்டு நாங்க எங்க இடத்தை மீட்பதற்கு போத்தான் செய்வோம், பண்ணுவோம், இடிப்போம், அடிப்போம் அப்படி கேட்டதுனால் அவர்களால் அதை போட்டப்படுச்சுங்கிறது. அதுக்கு அவர்களால் போட்டப்படுங்க. ஒரு சொன்னோன்னு பாட்டு போயிட வேண்டியானப்பா. நீ என்ன ஒரு நாள் இருந்து அனுபவிச்சிங்கல்ல, அதுக்கு என்ன வாடகையை கொடுத்திய? நாம தான் எல்லாம் செஞ்சோம், எல்லாம் செஞ்சு அனுபவிச்சிட்டியல்ல. இயக்கத்துடைய செயல்பாடெல்லாம் செஞ்சு வாடகை கொடுங்க போனதுக்குன்னா, அப்போ இயக்கத்தின் செயல்பாட்டுக்கு அனுமதிச்சாங்க, பார்த்தாங்க, நீங்க சரியில்லை, அவ்வளவு தியாகம் பண்ண ஒரு மக்கள் தான், வேணாண்டாங்க, விட்டாச்சு, அவ்வளவுதான். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது 12:30 மணிக்கு 12:40க்கு ஜும்மாவில் ஏறணுமா, 12:30க்கு ஏறி விட்டாரு, நாங்க ஏறிடுவோம் பயந்து கொண்டு ஏறி விட்டாருங்கிற. ஏறினதை உனக்கு என்னங்கிறேன். அட அவன் வேணான்னு ஒன்று சொல்லிவிட்டான், வேணான்ட்டு நாங்க பாத்துக்கிறோம்ட்டான். அவன் 12:30க்கு ஏறினா 12க்கு ஏறினா என்ன? அதுல உள்ள பொய் என்ன தெரியுமா? 12:30க்கு ஏறிட்டார் 10 நிமிஷம் முந்தி, அதனாலதான் வெளியேற்றணும், வெளியேறக்கணும், பிரச்சனை ஆக்கணும்ன்றாருல பச்சையா. அந்த மெம்பர்ல ஒரு நிக்கிற வீடியோ வெளியிடப்பட்டுச்சு, இப்போ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோவில் 12:40 காட்டுது கடியாரம். மெம்பர்ல அவர் நிக்கிறாரு, இங்க கூச்ச போடுறாங்க. அந்த மெம்பர்ல அவர் நிக்க பக்கத்துல கடியாரத்தை 12:40 காட்டுது. இவர் 10 நிமிஷம் முந்தி ஏற்றாங்கிறாரு. பொய்க்கு வந்து எந்த ஒரு கூச்சமும் வெக்கமும் இல்லாம ஒரு ஒரு ரவுடி மாதிரி சவுண்டா பேசணும்னா உண்மையாயிரும். அது இதெல்லாம் ஒரு தாயி பேசுற பேச்சு. அந்த பொய் சொல்றது, இதுல பொய் சொன்னா ஹதீஸ்ல பொய் சொல்ல மாட்டேன், மார்க்கத்துல பொய் சொல்ல மாட்டேன், ஒருத்தன் மான விஷயத்தை பொய் சொல்ல மாட்டேன். இதுல இவ்வளவு துணிஞ்சு சொல்றிய, ஊர் உலகம் தெரிஞ்சதுல சொல்றிய, தெரியாத சொல்லி நான் பார்த்துருக்கிறேன், பொய் சொல்றோம்னு பார்த்துருக்கிறேன். எல்லாரும் அந்த ஊருக்கே தெரியுது. அப்ப வந்து இது 4 பேர் பங்காளிகள். என்ன 4 பேர் பங்காளி? அவன் பேர்ல இருக்குன்னு அவன் தான் பங்காளி. அவனுக்கு 1000 சொந்தக்காரன் வந்துட்டு பங்காளி ஆயிடுவானா? ஒருத்தன் பேர்ல இருக்குது இந்த ரெக்கார்டு, 4 பேர் பங்காளி பேர்ல ரெக்கார்டு கொண்டு வா. அந்த பங்காளி போய் கேட்கறது நீங்க கேட்கிற இடையில அந்த பங்காளி பிரிச்சு கேட்டுட்டு நீ அவன் தந்த பண்ணி வாங்கிட்டு போ. அப்ப அயோக்கியத்தனம் பண்ணி அராஜகம் பண்ணி அவங்களுக்கு சொந்தமான வேணான்ட்டாங்க. அவங்க தான் ஏத்துவாங்க. நீ வேணுங்கிற வரைக்கும் வச்சிருந்தாங்க, நீ வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம்ட்டாங்க. நாங்களே பாத்துக்கணும், அவங்க சும்மா நடத்துறாங்க, 4 வாரமா நடத்திட்டு இருக்காங்கன்னா 5 வாரம் நடத்தி சும்மா இருக்க வேண்டியதானே. இன்னும் சொல்ல போனா போலீஸ்ல ஒரு இது எழுதி வாங்குறாங்க. அதுல இந்த ஆவடி புறாயும் புழுகுறாரு போலீஸ்ல எழுதி, போலீஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டான். யாரு? போலீஸ் எல்லாம் அவங்க தீர்ப்பளிச்சுட்டாங்க, எங்களுக்குள்ள சொல்லிட்டாங்க. எந்த கிறுக்கு பேலா சொல்லுவானா? அட உனக்குரியன்னு சொல்றாங்க. ஒரு பேப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் இல்லாம கூட அவன் சொல்லுவானா? அவனாச்சு ஒருத்தன் வேர்ல இருக்குத வந்து உங்களுக்குரிய தீர்ப்பளிச்சுட்டானா? எப்ப தீர்ப்பளிச்சான்? அதாவது இவங்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு இவங்க தான் சும்மா நடத்துறாங்க ஒரு வாரம். அடுத்த கஜா புயல் நேரத்தில் யாருமே வரவே இல்லை. அதுக்கு பிறகு எல்லாம் மோஞ்ச பிறகு உள்ள வந்துக்கிட்டு பிரச்சனையாக்கி நாங்கள் வந்து போர்டு வைக்கணும், போர்டை வந்து போர்டு வைக்க அனுமதிச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாம் காற்றுல போயிடுச்சு, எல்லாமே சரிஞ்சு போச்சு. போர்டு வைக்கணும்னு வராங்க, இவங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க மறுக்கிறாங்க, அங்கே உள்ள சில பேர் மறுக்கிறாங்க. அப்போ போலீஸ் பிரச்சனை போகுது. போலீஸில் போய் எழுதி கொடுக்குறாங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஒரு நிவாரண பணி செய்யணும், அந்த பொருள்லாம் கொண்டு வர வைக்க போகிறோம், அதனால அதுக்கு ஒரு பேனர் வைக்கணும், எங்களுக்கு அனுமதி வரணும்னு கேட்குறாங்க. யாரு? இந்த தௌஹி ஜமாத்தில் ஆதரவாக இருக்கிற ஆளுக்கு வந்து கேட்குறாங்க. போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு தேதியை குறிப்பிட்டு 3ஆம் தேதி வரைக்கும், இத்தனாம் தேதி வரைக்கும் அந்த அந்த ரெக்கார்டை கூட அந்த இதில் போட்டு விட்டாங்க. அந்த சகோதரர் பேசினார்ல அந்த துளசியாப்பட்டது வீடியோ, அதில் கூட அந்த போலீஸில் எழுதின அந்த கடிதத்தை போட்டு காட்டினாங்க. அதில் இருக்க அந்த கடிதம், அதில் என்ன வாசம் இருக்கு? உனக்கு உள்ளதுன்னு சொன்னா அங்கனக்குள்ள அரிசி பருப்பு வச்சு நிவாரணம் கொடுக்குறியா, அங்கே ஒரு பேனர் வச்சுக்கிறதுக்கு அதுவும் எத்தனை நாளில் எடுப்பீங்க லிமிட்டை போட்டு கையெழுத்து போட்டு வைக்க அனுமதிக்கு, அதுக்கு தான் அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? உன் இது இல்லைன்னு அர்த்தம், அவன் இதுன்னு அர்த்தம். அவன் பொருளா இருக்க போய் தான் உனக்கு பர்மிஷன் எது கொடுத்தாங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டோம், நிவாரண பொருள் தான் கொடுக்க போறோம்னு அவர் போலீஸ் செஞ்சிடாரு. நிவாரணம் தானே ஏழைகளுக்கு கிடைக்கத்தானே போகுது, செஞ்சுட்டு போறாங்களங்க. இவங்க தலையை ஆடிட்டு வந்துட்டாங்க, வழங்காம இவங்க எவ்வளோ சதிகாரம்னு வழங்காம
தலையாடிட்டு வந்துட்டாங்க. அப்ப நீ அப்படி எழுதி கொடுத்த, எழுதி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி போலீஸ் தீர்ப்பளிச்சுட்டானா? போலீஸ் தீர்ப்பு அளிக்கலாமா? சட்டம் ஏதாவது சட்டம் தெரியுமா உனக்கு? ஒரு இயக்கத்துல பொறுப்புல இருக்கிறீங்கன்னா ஏதாவது ரூல் உங்களுக்கு தெரியுமா? சிவில் விஷயத்துல போலீஸ் முடிவு எடுப்பானா? சொல்லுவானா? நிறைய பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் தற்காலிகம் பண்ணி விடுவான். அது ஆர்டிஓ தான், வருவாய்த்துறை தான் அதை செய்யுமா, காவல்துறை செய்யுமா? அப்ப வருவாய்த்துறை என்ன செய்வாங்கன்னா, உனக்கு கோர்ட்டுக்கு போய் இல்லாட்டி ஆர்டிஓ மீட்டிங் போட்டு என்ன செய்வாங்க, பீஸ் மீட்டிங் போட்டு நடத்துவாங்க. சொத்து தகராறு இருந்தால் 33 ஆக்ட் போட்டு செய்வாங்க. அடிதடி தகராறு இருந்தால் 107 போட்டு என்ன செய்வாங்க, அவர் ஆர்டிஓ விசாரணை நடத்துவார். அதுதான் சொத்துக்கு தீர்ப்பளிப்பாங்க. போலீஸ் சொல்லிட்டானா உங்களுக்கு உயர்ந்து? போலீஸ் செல்லுமா? போலீஸ் சொல்லுவாங்க, சொன்னாலும் சொல்லுவாங்க, காசு வாங்கி சொன்னாலும் செல்லுமா? அது போலீஸ் எப்படி சொல்றது? அப்போ போலீஸ் கூட்டினா கூட உடனே ஆர்டிஓ தெரிவிக்கணும். போலீஸை கூட்டிய செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கிறங்க. போலீஸ் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு முடிவு எடுத்தாங்களான்னா அதை கலெக்டருக்கு போயிருந்தது, கலெக்டருக்கு போய் ஆர்டிஓ அந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியருக்கு அதிகாரத்துக்கு வந்துடும். இவர் என்ன செய்யறாருன்னா பச்சையா புழுகிறாரு, ஆவடிப்புறாங்கிற ஆளு. போலீஸ் எங்களுக்கு கூட சொல்லிவிட்டார்கள். அப்ப நீ பேனர் வைக்க அனுமதி கேட்ட, உனக்குள்ள சொன்னது காட்டு, எங்களுக்கு தான் சொந்தம். சாவி யார்ட்ட பாருங்க, இப்ப ஜும்மா நடத்தாதீங்கன்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு இப்ப சாவி யார்ட்ட கொடுத்துட்டு போனாங்க? உன்ட்டே அவர்த்தையா? போலீஸ் யார்ட்ட சாவலுமே கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஜும்மா நடத்தாட்டாங்க, கரண்ட் போட்டுருங்க, லைட்டு போடணும், மராமரிக்கணும், அந்த வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிறங்க. இந்த அந்த சாவி எவன்கிட்ட தரல, உனக்குள்ள எழுதித்தான் போலீஸ் எழுதிட்டாங்க. அந்த போலீஸ் தானே சாவி அவர்கிட்ட இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நடந்த பீஸ் மீட்டில் என்ன முடிவு எடுத்தாங்க? சாவி அவர்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது வர்ற வரைக்கும் சாவி அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் தான் போய் அவர்கிட்ட ஆதாரம் வச்சிருக்காரு. பச்சையா உழவன். அதாவது என்னன்னு கேட்டா, இருக்கிற ஜமாத்துல இருக்கிற மக்கள் அம்புட்டு பேரையும் கூமுட்டன்னு விளங்கி வச்சிருக்கிறார்கள். ஏன் என்ன சொன்னா நம்புவாங்க, என்னன்னு விட்டு அடிக்கலாம், ஏன் அப்படி உருவாக்கிட்டோம். என்ன ஜமாத் அவங்க கரெக்டா சொல்வார்கள். அப்ப துணிஞ்சு போய் சொல்லி அடுத்தவனுக்கு சொந்தமானது உனக்கு கூடியதுன்னு எப்படி சொன்னேன்? 2 பேரும் சொல்றாங்க. 2 நிர்வாகி அவளுக்குள்ள ஆதாரம் வச்சுக்கிறாங்களாம். ஆவணம்லாம் இருக்கு. என்ன ஆவணம் வச்சுக்கிற? என்ன ஆவணம்? ஒரு ஆவணம் கிடையாது. உன்னை அனுமதிச்சான அவனை சொல்லணும். இப்ப உள்ள இயங்குவதற்கு இன்னுமே அந்த வீட்டில் மறுக்கசு கொடுத்தேன்னு வைங்க, இவங்களுக்கு அவ்வளவுதான், சொத்தை இழந்துட வேண்டியதுதான். வாடகை இல்லாம கொடுத்தாலும் இழந்துருவீங்க, வாடகை கொடுத்தாலும் இழந்துருவீங்க. இந்த மாதிரி நாம் எந்த கேடுகட்ட இயக்கத்தையும் பார்க்கலாம். ஒரு சமூகத்துக்கு பயந்துட்டு இவங்க நடப்பாங்க. கெட்டவனா இருந்தா கூட இந்த மாதிரி பள்ளிவாசல் இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா மக்கள் ஆதரவு. மக்களை பத்தி அவனுக்கு கவலையே இல்லையே. இந்த நாலு அந்த பொதுக்குழு ஓட்டு போடுறவன் மட்டும் போதுமே. அவனை சரி கட்டிட்டு அவன் அந்த கும்பிட்ட நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க நடக்கிறாங்க அதிகமான பேர். அதுகள் போதும் நினைக்கிறதுனால மக்களை பத்தி ஒவ்வொரு இயக்கத்துக்காரனும் மக்களும் பயப்படுவாங்க. எல்லாம் பயப்பட்டாட்டா கூட இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னா உடனே பேசியது முடிச்சு விட்டுருங்க, வேணாம், அது அசிங்கமா போயிடும், அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், பின்வாங்கிக்கிறோம், இது ஒரு இஷ்யூ ஆக்கிறாதீங்கன்னு கெஞ்சி வேற வேற இயக்கங்கள்ல போய் பேசி சில எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமுக எஸ்டிபி இந்த மாதிரி அவங்க கீழே சில வேலைகளை செஞ்சிருவாங்க. அங்க ஒரு பிரச்சனையான ஒன்று செய்வாங்கன்னா மேல உள்ள ஆளுக்கு தலையிட்டு வேண்டாம் பிரச்சனை அசிங்கம் மக்கள்கிட்ட பெட்டு கெட்ட ஆயிரும்டா, கொடுத்துட்டு போங்கடா என்று சொல்லி வேற வேற சமூக பிரமுகர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கண்ணியமான முடிவு உடையாந்துருவாங்க. எதுக்காக வேண்டி? எதில் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்களோ, இவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இருந்தா கூட மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டு உடையாந்துருவாங்க, இல்லாட்டி எடுத்துருவாங்க. அப்படி ஒரு நான் பார்த்த இயக்கங்கள்ல எல்லாம் இப்படி பார்த்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் கூட அவங்கள பத்தி இல்ல. மக்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு போய் ஏன் மர்க்கஸ் இருக்கு, பல சுருட்டிய பல கோடிகள் இருக்குது, வண்டி ஓடும், அந்த ஒரு தெனாவட்டுல வேற ஒண்ணும் கிடையாது. மக்களை சார்ந்து இருந்து அப்படி நடக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் மக்களை சார்ந்து இருக்கிறாங்க. நீங்க தேவையில்லை நம்பி நம்பி அள்ளி அள்ளி கொடுத்து கவானிகள்ட்ட கொடுத்ததுனால இப்ப மக்கள் தேவையில்லை. எத்தனை கோடியும் விட்டு இறக்குவாங்க, லாரில இருந்து கொண்டாந்து இறக்குவாங்க, பல ஊர்கள்ல இருந்து கொண்டாந்து ஆட்களை இறக்குவாங்க. அதுக்கெல்லாம் காசு இருக்குது. இதுதான் நீங்க நன்கொடையில் கொடுத்துருக்கீங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனமானது இது. 2 பேரும் சொல்வது அடுத்தவன் சொத்து எங்கள் சொத்துன்னு சொன்னா இது என்ன ஒரு அடிப்படையானது இது? அப்ப தலைமையுடைய சொத்தை எனிமி சொத்தான, பாகிஸ்தான்காரன் சொத்தான, வெளியே போயிருக்கியாப்ப தலைமை அலுவலகம் இருக்கு, அது என்ன சொத்து? காசு கொடுத்து வாங்கின சொத்தாது, அது எனிமி சொத்து. எனிமின்னா என்ன? சுதந்திரம் அடையும் போது இந்தியாவுக்கு விட்டு சில பேர் போனாங்க, கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்கு, அவங்க சொத்தெல்லாம் போட்டு போயிட்டாங்க. அந்த சொத்துக்கெல்லாம் கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிட்டு எனிமி ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருக்காங்க. பம்பாயில் கொஞ்சம் நிறைய இருக்குது, சென்னையில் இருக்கிறது எனிமி ப்ராப்பர்ட்டி. பம்பாயில் இருக்குது, பம்பாயில் அலுவலகம் இருக்குது, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, வாடகை கொடுத்துட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. அதைத்தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க, சொத்தை வாங்கல.
அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப இந்த மாதிரி நீங்க எனிமி ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு உரிமைங்கிறீங்க, உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல தானே, எவனோ ஒருத்தனுடைய ப்ராப்பர்ட்டி தானே. அரசாங்கத்துல வந்து நீங்க ஒரு வாடகை மாதிரி கொடுத்துக்கிறீங்க, ஒருத்தன் வச்சிருந்தானே அவன் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? உங்க அவன் சொத்தை இல்லது, அவன் அனுபவிச்சதுக்கு அந்த உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். எனிமி சொத்துக்கு பல லட்சங்களை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோமே, இடத்தையா வாங்கணும்? அளவுல உத்தரவுப்பட்ட நாளைக்கு எடுத்துருவான், எடுக்கிறாந்தா. அப்ப எனிமி பாகிஸ்தான்காரனுடைய சொத்துக்காரன் எவனே தெரியல, ஓடி போயிட்டான். அதை வாடகை விட்டுருந்தாங்க அரசாங்கத்துல. எவன் வாடகை விட்டுருந்தான் அவன் விற்கிறான். எதை விற்கிறான்? இடத்தை விற்க முடியாது, அந்த உரிமையை விற்கிறான். அதுக்கு தான் பல லட்சம். அப்ப இதுக்கு புறம்போக்கு சொன்னது இது பேசப்ப புறம்போக்கு இல்ல. இது எதுக்கு அந்த காசு கொடுத்து வாங்கின? அப்ப எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு உரிமை நீ ஒத்துக்கிற போய் தான் வாங்குற. இடத்துக்கு சொந்த வேறையா இருந்தாலும் அவன்கிட்ட இருந்துச்சு, இருந்து அவனுக்கு உரியதுதான், அவன் கேட்ட ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இப்படி எவ்வளவோ இருக்குது. ஒரு சிவில் சட்டமும் தெரியல, கிரிமினல் சட்டமும் தெரியல, நடைமுறையும் தெரியல. நம்ம விஷயம் நீ இந்த புறம்போக்கெல்லாம் எடுத்து விட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இவங்க அந்த சிவில் கிரிமினல் போனாங்கன்னு வைங்களேன், டோட்டலா காலி பண்ண தெரியும். அவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லது இல்லை. ஏன்னா நீங்க இவங்களை செய்யத்தான் வேணும்ன்ற கருத்து மக்கள்கிட்ட வரும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்கு? இவங்களை என்ன செஞ்சாலும் சரிங்கிற ஒரு கருத்து ஒரு நேரத்தில் வரும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய சட்ட நிபுணர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல எல்லாமே செய்ய முடியும் எனக்கு, வழங்குதா? என்னென்ன நுணுக்கம் என்னென்ன இருக்குது, 50 பேரும் கம்பி என்ன கூட வைக்க முடியும். நான் என்ன செய்யறேன்? உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் மக்களை வென்றெடுப்பதற்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உணர்வு களவாண்டு ஒரு வாரம் அவன் பேருங்கிறீங்க, ஒரு வாரம் இவன் பப்ளிஷர் இருக்கிறீங்க, ஒரு நாள் அவன் பேருங்கிறீங்க, போட்டுட்டு இருக்கிறீங்க. இது களவு தான். இந்த களவை 2 விதமா எதிர்கொள்ளலாம். அதை ஃபைட் பண்ணி எடுக்கிறது ஒரு வகை. நான் எதை எதிர்கொள்றேன்னு கேட்டா, இந்த களவாணிகளை மக்கள் அடையாளம் காட்டுறோம். அது போதும். மக்களை வென்றெடுக்கிறதுக்கு எனக்கு அது போதும். என்னுடைய அதுல நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த புறையாறு இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க செய்யற மாதிரி நாங்களும் செய்ய முடியும். ஆள் இருக்கிறது பெரிய விஷயமா? சாவருக்கு தயாரான 50 பேர் என்ன செய்வீங்க? பெரிய ஆள் அரைக்கணும். என்ன ஆள் அரைக்கிறவங்கிறேன். அப்ப அதுக்கெல்லாம் கிடையாது. எதுக்கு செய்யணும்? நீ ஒரு அயோக்கியத்தனம் பண்ற என்பதை மக்கள்கிட்ட கொண்டு போனால் வழி கெடுக்க முடியாமல் உன்னிடமிருந்து மக்களை மீட்கணும் என்பதற்குத்தான் நம்ம வேற மாதிரி காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா இவங்க இது அளவுக்கு மீறி போனாங்கன்னு வைங்களேன், மக்கள்கிட்ட கோரிக்கை வரும், இவங்களை விடாது, இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்று வந்துவிட்டால் அதே சட்டத்தை வைத்து அதே சிவில் கிரிமினலை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஞாபகம் செய்யல, அந்த முடிவுக்கு வரல. ஏன்? நான் மக்களை இழக்க விரும்பல. என்ன மாதிரி நம்ம செய்ய எந்த ஒரு ஸ்டெப்னாலையும் நான் மக்களை இழக்கக்கூடாது. வேற மாதிரி நீங்க வந்தீங்கன்னு வைங்க, அந்த மாதிரி நான் வருவேன். தெரிஞ்சுக்கிறேன், நானே வருவேன். கரெக்டா பண்ணி வேற மாதிரி வந்தீங்கன்னா அடிக்க வருவீங்களா? எத்தனை நாள் தட்டிட்டு வா பார்ப்போம். இதெல்லாம் இந்த பொருட்கள் மாதிரி எந்த காலத்துல நாங்க பயந்து கிடையாது. நீங்க எங்கள்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டு எங்களுக்கு விளையாட்டு காட்டுறீங்களா? அரண்டு ஓடுற ஆளுக்களா? என்னை வெட்டணும் ஓடி போனால் லுகா போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு இவரா இருந்தாரு, வீரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேலப்பாளத்தை வெட்டிட்டாங்க, அது பயன் பண்றாரு. வெட்டணும்னு ஓடி போன ஆளுக்கு இவங்க எல்லாம் வெட்டுப்பட்டவன கூட 2 சகோதரன் தான் கூட இருந்தான். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இவங்க வந்துகிட்டு ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது மர்க்கஸ்லாம் இருந்த கூட நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் உனக்கு மிஞ்சின அப்பனையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு மேல. அதனால இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்கிறாதீங்க. சிதம்பரம் சொத்தா இருந்தாலும் சரி, துளசியா பண்ணா பொய்ய சொல்லாதீங்க, உண்மைக்கு நில்லுங்க. பொய்ய சொல்லி இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இன்னும் சொல்றேன், இது மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்த நிமிஷம் பூட்டுவது தான். அப்புறம் தான் கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கீங்க. பத்திரம் ஓட்டு இருந்தாலும் பூட்டிடுவாங்க. அப்படி செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாவுடைய ஆலயத்தை ஏன் பூட்டினேன்னு மக்களை பார்க்குறோம். நீ அல்லாவுடைய ஆலயம் அது இல்லை, நாங்கள் மக்களை பார்க்குறோம். அதனால என்னமோ நம்ம மட்டும்தான் உலகத்தில் வாழ்ற மாதிரி, எதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு கனவு கோட்டையை கட்டி கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் நாங்கள் அதே மாதிரி இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.